இந்திய கிரிக்கெட்டின் ரன் மெஷின் விராட் கோலி அவங்க டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டாங்க. இது கோலிக்கு மட்டும் இல்ல, கிரிக்கெட் பார்க்கும் அனைவருக்கும் மிகவும் ஒரு சோகமான விஷயம். இன்னைக்கு கோலியை பற்றிய ஒரு முழுமையான டீட்டெயிலை நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கோலியுடைய சாதனைகள், கோலி யாரு அது பண்ணார் அதை பண்ணார் அப்படின்றது நம்மளோட மெயின் மோட்டிவ் இல்லை. அவர் எத்தனை பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தாரு, எப்படி கிரிக்கெட்டை ஒரு வேற ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்லி தான் இந்த நிகழ்ச்சியில முக்கியமா பார்க்க போறோம். இப்ப நம்ம அவர் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து தான் ரிட்டையர்மெண்ட் வாங்கியிருக்காரு. ஏற்கனவே T20 இருந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டாரு. இவரும் என்ன ரோஹித் சர்மா, ரெண்டு பேரும் என்ன ஒத்துமன் தெரியல, ரெண்டு பேரும் ஒரே டைம்ல T20 இருந்து வெளில வந்தாங்க. இப்ப ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே டைம்ல டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்தும் வெளில வராங்க. சரி, இனிவே அவங்களுடைய சில பர்சனல் விஷயங்கள் இருக்குது, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. நான் நினைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஒன்னா இருக்கும்போது அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ரோஹித் சர்மாவுடைய ஏஜும் விராட் கோலியோட ஏஜ், ரெண்டு பேரும் சீனியர் பிளேயர்ஸ். இப்ப இருக்கு ரொம்ப சீனியர் பிளேயர்ஸ் ரெண்டு பேரும் தான். அவங்க ரெண்டு பேரும் ட்ரெஸ்ஸிங் ரூம் ஒரு கோஆபரேஷனா இருந்திருக்கும். இப்ப அவங்க போனதுக்கு சப்போஸ் ரோஹித் போனதுக்கு அப்புறமா விராட் அடுத்த யங்ஸ்டர்ஸ் கூட ஆடணும். அப்போ நம்ம 5 நாள் தான் கிரிக்கெட் ஆடுறாங்க. பட் இங்க இருந்து அங்க போய் அவங்க டிராவல் பண்ணி கூட ஒரு ஃப்ரெண்டா இருந்த ரோஹித் சர்மா இல்ல, அதை பின்ன மிஞ்சி போனா ஒரு வருஷம் ஆடலாம் கோலி. அவள் தான் 36 வயசு ஆனதால அவர் அதையும் யோசிச்சிருக்கலாம், நம்ம இன்னும் ஒரு வருஷம் 1.5 வருஷம் தான் ஆட போறோம், சரி பரவாயில்ல டெஸ்ட்ல இருந்து வெளில வந்துடலாம்னு சொல்லிட்டு அவர் சாதனை படைக்கிறதுக்காக கிரிக்கெட் ஆடல அப்படின்றது அவருடைய ரிட்டையர்மெண்டோட அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். காரணம் என்ன சொல்றேன் கேளுங்க. இப்ப இது வரைக்கும் அவர் பாத்தீங்கன்னா 230 123 டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்கிறாரு. 9230 ரன் அடிச்சிருக்கிறாரு. 254 ஹையஸ்ட், 30 100 அங்க அடிச்சிருக்கிறாரு. இப்ப பாருங்க 9230, இன்னும் ஒரு 800 ரன் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னா அவரால் கண்டிப்பா 10,000 ரீச் பண்ணிருக்க முடியும். அந்த சாதனைக்கும் அவர் ஆசைப்படல. T20 அதே மாதிரி தான் சாதனைக்காக கோலி விளையாடுறதே கிடையாது. கோலியோட ஒரு மெயின் மோட்டிவ் ஒரு என்ஜாயான ஒரு ஆள். அவர் எப்படின்னா கிரிக்கெட்டே ஒரு எனர்ஜெட்டிக்கா ஆடக்கூடிய ஒரு ஆள் விராட் கோலி. நான் சொல்றது இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட்டை நீங்க முதல்ல இருந்து வாட்ச் பண்ற ஆளா இருந்து பாத்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட்டை நம்ம இந்தியாவில மிக மிக பிரபலமா ஆனதுக்கு காரணம் 1983 இந்தியாவான உலகக்கோப்பை. அதுல கேப்டன் கபில் தேவ். கபில் தேவ் இருக்கும் காலத்துக்கு முன்னாடியே இந்தியாவில எல்லாருக்கும் ஒரு பிளேயரை தெரியும்னா அது கவாஸ்கர். சுனில் கவாஸ்கர் தான் இந்திய கிரிக்கெட்டை ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பர்ஃபெக்ட் பிளேயர். அதோட ஸ்ட்ரோக்கு எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்கும். இப்ப இருக்கிற ஃபாஸ்ட் போலருக்கெல்லாம் பேஸ் பண்ண முடியாம எல்லாம் ஹெல்மெட் போடுறாங்க, கார்டு போடுறாங்க, அது போடுறதால அந்த காலத்திலேயே பயங்கரமான ஃபாஸ்ட் போலரான மால்கம் மார்ஷல், அப்புறம் ஆம்ப்ரோஸ், எத்தனையோ எத்தனையோ பெரிய பெரிய வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்லாம் அவரு ஃபேஸ் பண்ணி ஹெல்மெட்டே போடாம ஆடினவர். ஆனா பர்ஃபெக்டா ஆடக்கூடியவர் கவாஸ்கர். ஆனாலும் கவாஸ்கர் இருக்கும்போது இந்தியாவுக்கு பயங்கரமா மக்கள்கிட்ட ரொம்ப பிரபலமானது காரணம் 1983 வேர்ல்டு கப் வெற்றி பெற்று கொடுத்த கபில் தேவ். கபில் தேவையும் கவாஸ்கரையும் ஃபர்ஸ்ட் யாரும் மறக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்து பேட்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வருஷம் கோலி பேட்ஸ்மேன் இருந்ததுனால பேட்டிங் வரிசையில கவாஸ்கருக்கு அடுத்தபடியா ஒரு மிகப்பெரிய ஒரு லெவல்ல இருந்தவர் யாருன்னு சொல்லி சொன்னா இந்தியா காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் தெண்டுல்கர் தான். கவாஸ்கருடைய அந்த கவாஸ்கரே பாராட்டக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான பிளேயர் சச்சின் தெண்டுல்கர். அவர் காட் ஆஃப் கிரிக்கெட். அவர் நீங்க யாரு கூட எப்பவுமே கம்பேர் பண்ண முடியாது. அவருடைய அதாவது ஒருத்தர் என்ன பண்ணலாம், ரெக்கார்டை உடைக்கலாம். ஆனா அந்த அந்த பர்ஃபெக்ஷனஸ் பர்ஃபெக்டான ஆடுற அந்த ஸ்கோர்ஸ் எல்லாம் நம்ம சச்சின் ஆடின மாதிரி கவாஸ்கருக்கு அப்புறமா இந்தியாவில சச்சின் ரொம்ப பர்ஃபெக்டா ஆடுவார். ஆனா சச்சினோட ஆட்டத்தை பார்த்து உலகத்துல இருக்கிற எல்லா பேட்ஸ்மேனுமே அவரை காட் ஆஃப் கிரிக்கெட் சொல்லி ஒத்துக்கிற அளவுக்கு அவரு மிகப்பெரிய பேட்ஸ்மேனா இருந்தார். ஏன் இவங்க ரெண்டு பேரை பத்தி இவ்வளவு பெருமையா பேசுறேன் அப்படின்னா, அதுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கிறவர் நம்ம விராட் கோலி. அதனாலதான் அவங்க ரெண்டு பேரை பத்தி அவ்வளவு பெருமையா பேச வேண்டியது. அந்த அளவுக்கு விராட் கோலிக்கு அந்த அளவுக்கு பேர் இருக்கு இந்திய மக்கள் கிட்ட. காரணம் என்ன? இப்போ MS தோனியினுடைய இது வேற, அவர் கபில் தேவ் மாதிரி அவர் அவருடைய லெவல் வேற. ஆனா இவங்க கவாஸ்கர், சச்சின் தெண்டுல்கர், அப்புறம் விராட் கோலி. இவங்க பேட்டிங் வரிசையில வராங்க. பேட்டிங் வரிசையில இப்ப விராட் கோலியுடைய அந்த ஆட்டம் நீங்க பாருங்க. ஒரு மேட்ச்லயே பாத்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருக்கட்டும் இல்ல செகண்ட் பேட்டிங்கா இருக்கட்டும், விராட் கோலியினுடைய பங்கு அப்படி இருக்கும். அவர் இருக்கிற வரைக்கும் என்ன வேணா நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடியது. பெரும்பாலும் இப்ப நான் ஒரு 2-3 பேருக்கு சின்ன கம்பேரிசன் பண்ணும்போது உங்களுக்கு கோலியினுடைய ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லி தெரியும். இப்ப MS தோனி ஒரு மிகப்பெரிய பினிஷர், எல்லாருக்குமே தெரியும். அது எந்த கிரிக்கெட்டா இருந்தாலும் சரி, அவர் ஒரு மிகப்பெரிய பினிஷர்.
ஆனா அதே நேரத்துல எம்எஸ் தோனி என்ன பண்ணுவாங்கன்னா, எம்எஸ் தோனியுடைய எல்லா ஆட்டமும் பாத்தீங்கன்னா அது அந்த கடைசி ஒரு வரைக்கும் அப்படியே நம்ம ஒரு டென்ஷனாவே வருவாப்புல, சிங்கிள் ஆடுவாப்புல, டூ ஆடுவாப்புல, அப்புறம் டமாலுக்கு ஒரு கடைசி ஒரு ஓவர்ல 15, 20, 22 ரன்னாலும் கடைசி ஓவர் இருக்கும்போது அடிப்பிச்சு முடிப்பாப்புல. ஆனா கோலி அப்படியே ஆப்போசிட். அதெல்லாம் அந்த கடைசி ஓவர் கதெல்லாம் கிடையாது. அப்பதான் அடிதான். அடி எவ்வளவு சீக்கிரம் அடிச்சு முடிச்சு போயிட்டே இருக்க முடியுமோ அது சீக்கிரம் அடிச்சு போயிட்டே இருப்பாப்புல, முடிப்பாப்புல. அதாவது அவர் என்ன பண்ண மாட்டாப்புலன்னா கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டு அந்த வேலையெல்லாம் கிடையாது, முடிச்சிருவாப்புல. பாக்குறவங்களுக்கு என்ன தோணுனா, இப்ப நம்ம தோனி ஆடுறத பார்த்தால பயங்கரமான கலக்குறாயா அப்படின்ற மாதிரி தெரியும். அதே அளவுக்கு தோனி அளவுக்கு ஒரு பெஸ்ட் பினிஷர் வந்து விராட் கோலி. விராட் கோலி பினிஷ் பண்றது யாருக்குமே தெரியாது. சரி, இப்ப சச்சினுக்கும் நம்ம கோலிக்கும் என்ன ஒரு இதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சச்சின் வந்து பல ஆட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு சொன்ன அவர் வந்து மிகப்பெரிய பிளேயர், காட் ஆஃப் கிரிக்கெட், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா சம்டைம்ஸ் ரெக்கார்டுக்காக சில ஆட வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கு. ஆனா கோலி அந்த மாதிரி எந்ததே கிடையாது. ரெக்கார்டாது அடி வேண்டிய பால் அடி, ஓட வேண்டிய பாலுக்கு ஓடு, நிக்க வேண்டிய பாலுக்கு நில்லு அப்படின்ற மாதிரி ஒரு பிளேயர் வந்து நம்ம விராட் கோலி. எனக்கு வந்து பர்சனலா வந்து எல்லாரோட யுவராஜ் சிங் வந்து எனக்கு வந்து ஒரு படி வந்து மேல பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து செல்ஃப்லெஸ் கிரிக்கெட்டர். அவர் வந்து செல்ஃபிஷா ஆடினதே கிடையாது, எந்த ஆட்டமும் அவர் வந்து ஆடினதே கிடையாது. அவரோட போலிங்கா இருக்கட்டும், அவரோட பேட்டிங்கா இருக்கட்டும், அவர் ஃபீல்டிங்கா இருக்கட்டும், மூணுலயுமே வந்து ஒரு பயங்கரமான ஆளு. எம்எஸ் தோனி இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தா யுவராஜ் சிங் தான் வந்து இந்தியாவில் மிகப்பெரிய ஆளா பேசப்பட்டிருப்பாரு. அது எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா யுவராஜ் சிங் வந்து கொஞ்சம் அண்டர் ரேட்டட் பிளேயரா ஆனதுக்கு வந்து காரணம் வந்து எம்எஸ் தோனியுடைய வருகை வந்து என்ன பண்ணுச்சு, யுவராஜ் சிங்கோட பல பெருமைகளை வந்து வெளில சொல்ல முடியாத அளவுக்கு இவருடைய பெருமை வந்து அதை வந்து மறைச்சிடுச்சு. அந்த அளவுக்கு யுவராஜ் சிங் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன். இப்ப பாருங்க, யுவராஜ் சிங்கையும் கோலியை வச்சு பாருங்க. யுவராஜ் சிங் கிட்ட இந்த எல்லாமே நம்ம கோலிட்டு இருக்கோம். யுவராஜ் சிங் அடிக்கு 6 அடிக்கிறது தெரியாது, கோலி 6 அடிக்கிறது தெரியாது. அந்த ஃபீல்டிங் இந்த ஃபீல்டிங் ஒப்பிட்டு பாருங்க, அந்த எனர்ஜி பாருங்க. அது டீம்ல வந்து யார் பண்ணாலுமே வந்து யுவராஜ் சிங் கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது இருக்கும், ஃபீட்பேக். உடனே இந்த ஃபிளின்ட் ஆஃப் கூட பண்ணாரு பாருங்க. அந்த மாதிரி விராட் கோலி வந்து பல பேர்கிட்ட சண்டன் வந்துட்டு அவ்வளவுதான் அவனுங்க தான் விராட் கோலியுடைய வேலை. அதை பல நேரத்துல பண்ணி பல டீம் வந்து பயமுறுத்தி வச்சிருக்கிறாரு. அது டெஸ்ட் கிரிக்கெட்டா இருக்கா, ஒன் டே கிரிக்கெட்டா இருக்கா, அதெல்லாம் பத்தி அவர் பிரச்சனை கிடையாது. ஒன் டே, T20 டெஸ்ட் எல்லாமே அவருக்கு வந்து ஒண்ணுதான். அடுத்தது மற்ற பிளேயருடைய வெற்றியை வந்து தன்னோட வெற்றியா கொண்டாடுற வந்து விராட் கோலி. இது வந்து நீங்க மறுக்கவும் முடியாது. இது வரைக்கும் இந்தியாவில இருந்த இந்தியாவில உலகிறது எந்த கிரிக்கெட்டரும் செய்யாத வேலை. இப்போ ஒரு போலர் வந்து போலிங் போடுறாரு, விக்கெட் எடுக்கிறாரு. விக்கெட் எடுத்தா அவர் தான் பம்ப் பண்ணுவாரு, அவர் தான் எகிருவாரு, குதிப்பாரு, அவரை பண்ணுவார். ஆனா விராட் கோலி எங்கேயோ 4 நிற்பாப்ல. இந்த போலரோட அதிகமான சந்தோஷம், அதிகமான எனர்ஜியோட அங்கதான் அவன் கத்திக்கு நிற்பாப்புல அப்படியே. ஏன்னா அந்த டீமுக்காக ஆடுறவர் வந்து விராட் கோலி. நம்ம எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணணும் அவர் யோசிக்கிறதே கிடையாது. நம்முடைய இந்த வெற்றில என்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா அப்படின்னு யோசிக்கக்கூடியவர். அனைத்து டீமையும் வந்து என்கரேஜ் பண்ணி தட்டி தூக்கி போகக்கூடியவர். இப்ப கிருஷ்ணமாச்சாரிய ஸ்ரீகாந்த் வந்து இப்ப உங்களுக்கு வந்து இங்க உங்களுக்கு தெரியும், அவர் வந்து எந்த இதெல்லாம் பண்றாரு, கமெண்ட் எல்லாம் பண்றாரு T20. ஆனா அவர் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்லயும் 1983 எல்லாம் ஆடும்போது பாத்தீங்கன்னா கபில் தேவ் சொன்னது வந்து இந்த டீம் வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கு காரணமே வந்து கிருஷ்ணமாச்சாரிய ஸ்ரீகாந்த். ஏதாவது ஜோ கட்சி இருப்பாப்ல, ஏதாவது பண்ணிருப்பாப்ல, காமெடி பண்ணிருப்பாப்ல, சரி ஏதாவது ஐட்டம் பண்ணுவீங்க, நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா வச்சிருப்பாப்ல அப்படின்னு சொல்லி கபில் தேவ் சொல்லுவாரு. அது வந்து அந்த காலத்துல அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி மீடியா எல்லாம் கிடையாது. இப்ப நம்ம மீடியா எவ்வளவு மீடியா இருக்கு, சும்மா எடுத்து போட்டு பாருங்களேன். கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா கோலி பண்றது பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும், கியூட்டா இருக்கும். அவன் பண்ற அந்த காமெடி, ஓடுறது, பேசுறது, தன் பொண்ணு மனைவி கூட வந்து அவர் கொஞ்சம் கணவன் மனைவிக்கான உறவு, அது வந்து அதாவது ஒரு சுயநலம் இல்லாத ஒரு குழந்தை. அது வந்து எதுவுமே தெரியாது, அவருக்கு வந்து எதுவுமே தெரியாது. அதாவது இப்படி யோசிக்கணும், இப்படி கெட்டது பண்ணணும், இவங்க இப்படி நம்ம ஒண்ணுமே கிடையாது. ஒரு குழந்தை, பச்சை குழந்தை எப்படி இருக்கும், அந்த பச்சை குழந்தை கிரிக்கெட் விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து அவரே குழந்தைத்தனமான ஒரு மனுஷன். ஆனா பல ரெக்கார்டுல படிச்சு பல மக்களோட மனசுல வந்து அமைஞ்சவர். அவர் வந்து தன் மனைவி வந்து காதல் திருமணம் 2017 காதல் திருமணம் பண்ணாரு. ஒரே ஒரு மகள் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து கோலி வந்து T20லயும் டெஸ்ட் கிரிக்கெட்ல வெளில வந்துட்டாரு. ஆனா இன்னும் அவருக்கு வந்து ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்ச் இருக்கு. அவர் இன்னும் பல சாதனைகள் படிக்கணும். நம்ம அது மொத்தம் நான் 4வது பிளேயர் சொன்னேன் டெஸ்ட் கிரிக்கெட்ல. ஃபர்ஸ்ட் வந்து சச்சின் வந்து இந்தியாவில இருந்து பெரிய ஸ்கோர் பண்ணவர் டெஸ்ட் கிரிக்கெட்ல. செகண்ட் ராகுல் டிராவிட், தேர்ட் சுனில் கவாஸ்கர், 4th வந்து நம்ம விராட் கோலி. அதான் இதை பத்தி ரெக்கார்டை பத்தி கவலைப்படாத இருந்துச்சு. அதனால வந்து அவர் படைச்ச ரெக்கார்டு போதும், இது நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய விஷயம் சொல்லிட்டு ரோஹித் சர்மா போனோன்னு பின்னாலே ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டாரு. இனி வந்து நம்ம இவரை ஒன் டே இன்டர்நேஷனல்லையும் T20 தான் பார்க்க முடியும். RCBக்காக விளையாட்டுருக்காரு. இன்னைக்கு இருக்கிற எல்லா இந்திய மக்களும் வந்து RCB வின் பண்ணணும்னு கேட்கறது ஒரே காரணம் வந்து நம்மளோட விராட் கோலி தான். அவருடைய 2008 இருந்து ஆடுறாரு. இன்னும் அந்த டீம் வின் பண்ணாதால எல்லாருக்குமே எங்களை உட்பட எல்லாருக்கும் வந்து இந்த முறை வந்து அவர் வின் பண்ணி ஒரு நல்ல இயரா அவருக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம 50-50 சேனல் சார்பாக வாழ்த்தி
அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா மீதம் இருக்கும் வாழ்க்கை வந்து நல்லபடியா சந்தோஷமா வாழ வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன்.